பணம் அப்படின்றது பொதுவாக நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பணத்தின் மீதான உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட வர வரவு அளவு எல்லாம் அமையுது. பணம்ன்றது எனர்ஜி. அது ஏன் அப்படின்றது நம்ம சேனலில் பல இடங்களில் பேசியிருப்போம். மணி சார்ந்த ஒரு கம்ப்ளீட் சீரியஸ் வந்து நான் நம்ம சேனலில் கூட அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பணம் அப்படின்னு சொல்லும்போதே பொதுவாக நமக்குள்ளே இருக்கிற எண்ணம் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், இதுதான் வாழ்க்கைக்கு அடிப்படையானது, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நிறைய எண்ணங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த நம்ம வீடியோவை பார்க்க போகிற சில விஷயங்கள், அதாவது பணம் சார்ந்த நம்பிக்கைகள் நமக்குள்ளே எப்படி இருக்குது, அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும், பணத்தை பற்றின நம்பிக்கையை மாற்றுறதுக்கான சில குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. நம்மக்கிட்ட ஏன் பணம் வரல அப்படின்றதுக்கு நமக்கு நிறைய காரணங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது மேபி நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டால் கூட நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பணம் அப்படின்னாவே நமக்கு நம்பிக்கையை வளர்த்தா போதும், நிறையா சம்பாதிப்போம், நல்ல வேலைக்கு போவோம், நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும், நம்பிக்கையை வளர்த்தா போதும், இல்லை வந்து அதுக்காக சில மணி ரிச்சுவல்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, பணம்ன்றது ஒரு ஆற்றல். அதாவது அது நமக்குள்ளேருந்து உருவாக்கணும். பணம் இன்றைக்கி ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்றது அவருடைய ஆற்றலின் அளவை பொறுத்தா இருக்குது. அதாவது அவருக்கு என்ன எனர்ஜி இருக்குது பணத்தை சார்ந்து, அதை பொறுத்து அவர் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி ஒருத்தர் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் கம்மியாக சம்பாதிக்கிறார் அப்படின்னா அதுக்கு உண்மையான காரணம் அவருக்கு இருக்கிற திறமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 2 பேருக்கும் பணத்துக்கான தேவை, பணத்துக்கான அந்த எனர்ஜியோட அளவு தான் அவங்களுக்கு இன்றைக்கி அமைகிற வருமானத்தை குறிக்குது. ஒரே தொழிலில் ஏற்ற இறக்கம் இருக்கும், ஒரே வேலையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். படித்தவங்க படிக்காத எந்த வித்தியாசமும் இல்லாமல் பணம் சார்ந்த ஏற்ற இறக்கங்கள் வர்றதுக்கு காரணம் நமக்குள்ள பணத்தை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நம்ம எப்படி அதை நம்புறோன்றது தான். அப்படிப்பட்ட ஒரு சில நம்பிக்கைகள் நம்மளை எப்படி லைஃப்பில் பாதிக்குதுன்றது தான் அடுத்ததாக சொல்ல போகிறேன். பொதுவாக பணம் அப்படின்னா நம்மளால் உடனே யோசிக்கிற விஷயம், மணி இஸ் இம்பார்ட்டண்ட். பணம் இருந்துட்டால் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு நம்புவோம். ஆனால் உண்மை என்னென்னா, பணம்ன்றது வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நபரால் பணத்தை சாராத சந்தோஷமான வாழ்க்கைக்கு போகவே முடியாது. அதாவது எப்போவுமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் ஒரு விஷயம் செய்வேன், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் தேடுவேன், பணம் தான் நான் முக்கியமாக பார்க்குறேன்னு சொல்லி ஒரு வேலைக்கு போகிற பிஸ்னஸ் பண்ண ஒரு ஆளால் கடைசி வரைக்கும் அந்த பணத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ்லேயே தான் வாழ முடியுமே தவிர, அந்த பணத்தை தாண்டி அதனுடைய மதிப்பு எங்கே உணரப்படுதுன்றதை அவர் பார்க்கவே மாட்டார். அதாவது இப்போது பணம் தான் இம்பார்ட்டன்ட்னா நம்ம எல்லோரும் நிறையா சம்பாரித்து நம்ம பேங்க்கில் நிறையா வச்சுக்கலாம். ஆனால் இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோன்னா, பணம் அப்படின்றது ஒரு தேவைக்கான ஒரு உதவி, அதாவது ஒரு தேவைக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கிற ஒரு எனர்ஜி மட்டும்தான். இப்போ பணம்ன்றது நம்ம வந்து இன்றைக்கி நிறையா வச்சுருக்கோம், பணம் நிறையா நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம பெரிய ஆளான்னு கேட்டால் கிடையாது. பொதுவாக இந்த புரிதல் நம்ம நிறையா பேருக்கு இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து பணத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது லைஃப்பில் நமக்கு அதன் மூலமாக கிடைக்கிற சந்தோஷங்களை பார்க்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 5 கோடியில் வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது, அவ்வளோ கூட வேணாம், எனக்கு ஒரு 50 லட்சத்தில் வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது. ஆனால் நீங்கள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருந்தால் அந்த பணத்தை செலவு பண்ண தயங்குவீங்க. பணம் முக்கியம்னு சொல்கிற ஒரு ஆளுனால பணத்தை சம்பாதிக்க முடிஞ்சால் கூட அதை செலவுகள் செய்யாமல் அவருக்கு அந்த பணம் சம்பாதிச்சதுக்கான அர்த்தமே புரியாமல் போயிடும். அவள் பணத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குற ஆட்கள் எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சிக்கிறதுக்கு பணத்தை செலவழிக்க மாட்டாங்க. மணி இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து பெரிய பணத்தை நோக்கி போகிறதுக்கான காரணங்கள் இல்லாமல் போயிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்கள்கிட்ட பணம் நிறையா வந்துருச்சு, இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா வந்துருச்சுனாவே உங்களால் வந்து அதிகமாக சம்பாதிக்க போகிறதுக்கான எண்ணம் ஏற்படாதுன்றது தான் உண்மை. ஸோ பணம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை சார்ந்து கிடைக்கிற சந்தோஷங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிடுவீங்க. 2வது, சேவ் மணி அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்குது. அதாவது வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற எந்த ஒரு நபருமே ஆரம்ப கட்ட காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னா அவர் பணத்தை சேமிக்க தான் அவர் முயற்சி பண்ணுவார். இன்றைக்கி வந்து அந்த மணி எனர்ஜின்றதுக்கு நான் முதல்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 லிட்டருக்கு உண்டான ஒரு குடம் இருக்குது, ஒரு வெசல் வச்சுருக்கீங்க, அதில் வந்து 10 லிட்டர் தண்ணி நிறச்சிட்டிங்க. விச் மீன்ஸ் உங்கள் தேவைக்கான பணத்தை நீங்கள் சேமிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தண்ணியை கொண்டு வந்து அந்த வெசல் நிறைக்க முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி 10 லிட்டர் தான் இருக்குது, நிறைஞ்சிச்சு. அப்போ சேவிங் அப்படின்றது எப்படின்னா, நம்ம தேவைக்கு மட்டும் சேர்த்திக்கிற ஒரு ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க, அதீதமாக சேர்த்துலாம் நினைக்கிற ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் தேவைகள் இல்லாமல் ஒரு பணத்தை நீங்கள் எவ்வளோதான் கொண்டு வந்தாலும் சேமிக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு. சேமிக்கிறதுக்காக பணம் சம்பாதிக்க முடியாது. கான்ஷியஸ்க்கு நம்ம கொடுத்துற அளவு தெரியும். இது 2வது விஷயம். இன்னொன்று, சேமிப்புன்றது ஒரு பயம். அதாவது நாளைக்கு நான் சம்பாதிக்க முடியாமல் போயிட்டு என்ன ஆகும், நான் வந்து பணம் இல்லாட்டி போயிட்டு என்ன ஆகும். அப்போது சேமிக்கிற எண்ணமே பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் தான். இதை இப்படி ப்ளைனாக சொல்லும்போது சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா
அப்படி முட்டாள்தனமாக செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், சேமிப்பே இல்லை அப்படின்னா அதுவும் ரிஸ்க் தானே சொல்லுவோம். சேமிப்பு வேறு மாதிரி பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை பணத்தை எடுக்க முடியாத மாதிரியான ஒரு சேமிப்பாவோ வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. பட் நம்ம அப்படி கிடையாது. யூஸ்வலாக வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இல்லை மிடில் கிளாஸ்ன்னு சம்டைம்ஸ் ஈவன் அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தால் கூட பொதுவாக வந்து பணத்தை வச்சுக்கிட்டு பார்க்குற ஒரு மனநிலை இருக்குது. இல்லை பணத்தை வந்து எந்த செலவும் செய்யாமல் நாளைக்கு எதாவது பயன்படுத்திக்கலான்ற எண்ணத்தோடு இருக்கிற ஆட்களும் இருக்குது. இந்த மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோத் மைண்ட் செட் கிடையாது. பணத்தை சேமிக்கிற எண்ணமே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஒரு பயத்துக்கு உண்டான மைண்ட் செட் தான் கொடுக்குது. இதை நீங்கள் மற்ற ஆட்களை காமிச்சு, அதாவது நிறையா பணம் சம்பாதிக்கிறவங்களை காமிச்சு இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் இந்த நிலையில் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கு இந்த 1% கிளப்பில் சொல்லியிருக்கேன். அதாவது பணத்தை சேமிக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும், பணம் இம்பார்ட்டன்ட்டுன்னு நம்ம பார்க்குற ஒரு எண்ணம் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பிளாக் பண்ணுறது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த கோர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். பணத்தை பற்றின கம்ப்ளீட் மைண்ட் செட்டை மாற்றியக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் போது இது வெறும் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் நிரந்தரமாக வாழ்க்கையில் பணத்தை சாராக எப்படி வாழ்கிறது, அதாவது எவ்வளோ பணம் வந்தாலும் என்கிட்ட இவ்வளோ இருக்குன்ற எண்ணம் இல்லாமல் சந்தோஷத்துக்காக மட்டும் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறதுன்றது அந்த கோர்ஸோடைய ஒரு அப்ஜெக்டிவ். கடைசி விஷயம் டெப்ட்லெஸ் லைஃப். அதாவது எடுத்த உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் இல்லையோ எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும். அப்போது இது வந்து திரும்பவும் கடன் வாங்கிறது சரின்னு நான் சொல்ல வரல. பணத்தை பற்றின எனர்ஜியை புரிஞ்சுக்கணுன்னா கடன் கூட ஒரு வகையில் நல்லது தான். மனுஷன் ஒன்று பயந்து ஓடணும், இல்லை ஆசைக்காக ஓடணும். ஆனால் நம்மளாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம பெருசாக ஆசைகள் அமைச்சிக்கும்போது என்ன சொல்கிறோம், இது நமக்கு தகுதி இல்லை, இதெல்லாம் நமக்கு சூட் ஆகாது, நம்ம ஓவர் ஆசைப்படுறோம்னு சொல்லி அதையும் விட்டுறோம். சரி, வாழ்க்கையில் சரி கடன் இந்த மாதிரி ஒரு பயம் நம்ம லைஃப்பில் வருதுன்னா அதையும் ஏற்றுக்க பார்க்குறோம். அப்போது இந்த கடன் இல்லாத வாழ்க்கைக்கு பின்னாடி இன்னொரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா, நீங்கள் வந்து பணத்தை ரிஸ்க் எடுக்க விரும்பலை, இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை, நான் வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், எனக்கு பொருளை எதையும் கடன் நான் வாங்க மாட்டேன்னா ஒரு சேஃப்டி மைண்ட் செட். ஓகே, மேபி உங்கள் அனுபவங்கள் வந்து தப்பான விஷயங்களை காமிச்சிருக்கலாம், கடன் வாங்குறவங்களை பார்த்து நீங்கள் பயந்துருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை ஓடணும். அதாவது உங்கள் எண்ணங்கள் வந்து ஒரு எனர்ஜியை உருவாக்கணும். அதுக்கு ஒரு சரியான இலக்கை வச்சுக்கிட்டு பெரிய ஆசையை வச்சுட்டு ஓடுறது ஒரு வழி அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை ஒரு கமிட்மெண்ட் உள்ளாக்கிட்டு கடன் ஆகிறதுக்கு கூட ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் உருவாக்கும். இதை வந்து கடன் அப்படின்னாவே நெகட்டிவ் நம்ம பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த படங்கள், நம்ம கேட்ட கதை, இல்லை நம்ம லைஃப்பில் மற்றவங்கள பார்த்து நம்ம பயந்துருப்போம். அது எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. இப்போது சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன், இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இப்போது அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஏர்னிங் வருது. நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஏன் என்னால் பணத்தை வளர்க்க முடியல, எனக்கு இந்த மாதிரி ஏன் ஒரு பெரிய ஐடியா வர மாட்டேங்குது, நான் ஏன் வந்து இதே கம்பெனியில் இருக்கிறேன், நான் ஏன் பணம் சம்பாதிக்க முடியாமல் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விகளோட இன்னொரு கதையை கூட சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி இப்போ இருக்கிற இந்த சூழலில் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி கடன் இருக்குது. இமேஜினேஷன் தான் சொல்கிறேன் நான். 8 கோடி கடன் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஏன் பணம் வரல, எதுக்கு வரல, ஏன் தொழில் சரியாக போகலை, ஏன் எனக்கு வேலை கிடைக்கும் யோசிச்சுட்ருக்கீங்க. 8 கோடி கடன் இருக்குது. நாளைக்கு காலையில் நீங்கள் இதே ஒரு 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 கஷ்டத்தை சொல்லிவிட்டோ ஏன் முடியலன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. ஒரு பயம் உருவாகும். அந்த 8 கோடிக்கு நீங்கள் ஏதாவது என்ன பண்ணணும், அதை சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், எந்த வேலைக்கு போகணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும். அதாவது நம்ம தேவைகள் உயரும்போது தான் மனுஷன் அடுத்த தேவையை நோக்கி ஓடுறான். அப்போ அந்த தேவைகள் பாசிட்டிவாக வச்சுக்கிறது கோல். அதே வந்து ஒரு நெகட்டிவாக புஷ் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி கடன் மாதிரி விஷயங்கள் தான். கடன் நல்லது நான் சொல்ல வரல. டெப்ட்லெஸ் லைஃப்ன்றது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் மைண்ட் செட் தான். டெப்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கூட உங்களை உந்துன்னு தான் சொல்கிறேன். ஸோ மணியை பற்றி சைக்காலஜி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொசைட்டியில் பார்த்த இல்லை படத்தில் பார்த்த விஷயங்கள் வச்சு போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸையோ பணத்தை சார்ந்து தான் வாழ்க்கைன்னு சொல்லி சம்டைம்ஸ் நமக்கு அந்த பணத்துக்கு எதிரான பிலீஃப்ஸை கூட இந்த மீடியா நம்ம உருவாக்கும். அதுலேருந்து விலகி உங்களுடைய தேவைகளை நீங்கள் குறித்து அதுக்காக நீங்கள் பயணிக்கும் போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சுலபமாக கொண்டு போக முடியும். அதை உணர்த்துகிற ஒரு பயிற்சி தான் வந்து 1% கிளப். நம்மளே சொல்லியிருந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் இருக்கிற பணம் சார்ந்த வீடியோஸ் நிறைய ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் உங்கள் லைஃப் மாற்ற முடியும். நன்றி.